சார் வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் போட்டியிடுவார்னு ஒரு செய்தி ஊடகங்கள் வரும்போதே ஒரு பரபரப்பாச்சு. அதற்கு நானே விடை சொல்லுவேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டு சொல்லியிருந்தார். அரசியலுக்கு வருவார், வரமாட்டார்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் கருத்தை மக்கள்கிட்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழம்பினாரா, நம்மளை குழப்பி விட்டாரா? இல்லை, அவர் தெளிவாக தான் இருக்கார். அவர் டிவிகேல ஜாயின் பண்ணுறாரு, திருச்சி கிழக்கில் நிற்க போகிறார். இந்த செய்தி முதல்ல வந்துச்சு. நாம் அவர் நிற்க போகிறாருன்றதை கூட நம்ம ஒரு செய்தியாக முதல்ல நம்ம ஒரு குறும்படமாக வெளியிட்டிருந்தோம், நம்மளுடைய சேனல்லே சொல்லியிருந்தோம். அவர் அப்படித்தான் இன்றைக்கி அந்த பேச்சினுடைய ஒரு 18 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. ஒரு குட்டி கதைகளை சொல்லியிருக்காரு. தன்னுடைய அரசியல் வருகை அப்படின்றது தன் அம்மா அவர்களால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்க வேணான்னு சொன்னாங்க, விஜய் அரசியலுக்கு வரும்போதும் வேணான்னு சொன்னாங்க, அதனால் நான் தயங்கிட்டேன் அப்படின்றது தானே பொருள். இப்போ அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஏன் கேட்குறாரு? முதல்லையே இவர் மக்கள் விஜய் வெற்றி பார்த்து அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான்லாம் அரசியலுக்கு வரலாமான்னு சொல்லி விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாலேயே இவருக்கு ஒரு சோசியல் ஒரு பெரிய அளவில் தன்னுடைய தொண்டை விரிவுபடுத்தணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குல்ல, அப்போவே மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாமே அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக தகுதி இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்திற்கு சொந்தக்காரர். உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்றத நீங்கள் அது போக போக தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிற விதம் உங்கள் தலைவராக நீங்கள் ரஜினிகாந்த் சொல்கிறீங்களே என்றைக்கும் தலைவர்னு, அவர் மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க. அவர் தான் அப்படி குழப்புவார். கமலஹாசனை விட அதிகமாக குழப்புவார். தெளிவாக பேசிட்டு அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லுவார். ஆமாம், பின்னர் அறிவிக்கப்படும், இடையில தேர்தலில் நிற்க மாட்டேன், இது மாதிரி அவர் சொன்னது பெரட்டு பேசுனதெல்லாம் நிறையா இருக்குது. இவர் அந்த மாதிரி நீங்கள் வரப்போகிறீங்க, இப்போ நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீங்களா? அதாவது மக்கள் எல்லாம் வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். இதுக்கு முன்னால் அவர் மாற்றம்ன்ற அமைப்பு விவசாயிகளினுடைய அந்த டிராக்டர் கொடுக்குறது விவசாயிகளுக்குன்னு ஒரு பணி, அதாவது இவர் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு செயல்பாட்டை வச்சுருந்தார், விவசாயிகளுக்குன்னு ஒரு செயல்பாட்டை வச்சுருந்தார். இதெல்லாம் அவர் செய்வதன் வாயிலாக நான் இந்த அரசியலுக்கு தகுதியானவர் அப்படின்றத இன்றைக்கி தன்னுடைய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சு இப்போ கொடுக்குறாரு மக்கள் முன்னால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது உங்களுடைய தகுதி ஆகிறாது. இதுவும் ஒரு தகுதியாக நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய நல்லெண்ணமாக நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்க போனால் இப்போ சிவானந்த குருகுலத்தில் ஒரு வருஷத்துக்கு பல ஆயிரம் பேரை அங்கே அவங்க படிக்க வச்சு அனுப்புகிறாங்க. பாரிவேந்தர் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் ஃப்ரீ பண்ணி நிறைய இடத்த பல அறக்கட்டளைகள் இருக்குது. அந்த சர்வீஸ் மைண்ட் அப்படின்றவங்க சர்வீஸ் மைண்டை மட்டும் செஞ்சிட்ருக்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ நிற்க போகிறீங்க இல்லையா திருச்சி கிழக்கு, அதில் ஒருத்தர் தோற்றார் இல்லையா, இனிக்கோ இருதயராஜ், அவரே கிறித்துவ நல்லெண்ண இயக்கம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறார். அவர் அந்த கிறித்துவ மக்களுக்கு அங்கே செயலாற்றுகிறார். அப்போ நீங்கள் ஒரு சமூக செயல் அப்படின்ற செய்கிறது ஒரு தகுதி தானே தவிர அரசியல் தகுதி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாதிக்கப்படுகிற பொழுது மக்களுக்கு குரல் கொடுக்கணும். நீங்கள் டக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நான் உழவர் உரிமை இயக்கம் அருள் ஆறுமுகத்தை சொல்லுவேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இருக்குது, அறப்பூர் ஜெயராமன் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பிலையும் ஒரு மக்களுக்காக பெண்கள் அமைப்பில் எல்லாம் குரல் கொடுக்குறவங்க. நீங்கள் அந்த மாதிரி எதையாவது செஞ்சுருக்கீங்களா? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும்போது, விவசாயிகள் போராட்டம் நடக்கும் பொழுது நீங்கள் ஆதரவு, இப்போ ஜல்லிக்கட்டில் அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு, அப்படி நடைபெற்ற போது சீமானோட முரண்பட்டது அவர் நானும் ராயபுரத்துக்காரன் தான் தெரியுமா அப்படின்லாம் அவர் பேசினார். நீங்கள் தைரியசாலி தான், நீங்கள் அரசியல், நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்க, அரசியலுக்கு வாங்க, சரி. ஆனால் நீங்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் நிச்சயமாக அது தொடர்பாக நீங்கள் பேசியிருக்கணும். ஜல்லிக்கட்டு பெரிய மாணவர்கள் போராட்டம், அதில் யாருமே கிளைம் எடுத்துக்க முடியாது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கிற போது எப்படி அது தங்களுடைய போராட்டமாக திமுக எடுத்துக்கிட்டுச்சோ, அது மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எந்த கட்சியும் அவங்களாம் யாரும் வர வேணாம், தள்ளி நில்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அதில் லட்சக்கணக்கான பேரோட விஜய் அவர்களும் கலந்துக்கிட்டார். அவரும் ஒரு சத்தம் இல்லாமல் போய் கலந்துக்கிட்டார், அதை அவர் வெளிப்படுத்திக்கல. அதேமாதிரி விஜய் அவர்கள் இப்போ சோசியல் இஷ்யூஸ், இப்போ இந்த பெண் அனிதான்ற பெண் இறந்த போதெல்லாம், இந்த மரணம் லாக்அப் டெத்தெல்லாம் நடந்தபோது அவர் நேராக போய் அங்கே ஆறுதல் சொன்னார். நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நீங்கள் கூட நிற்பது, ப்ளஸ் நடக்கக்கூடிய போராட்ட விவசாயிகளுக்கான ஒரு பெரிய
சர்வீஸ் பண்ணார் அப்படின்னா விவசாயிகளுக்கு இப்போ கடன் தள்ளுபடி ஏதாவது கோரியிருக்காரா? மருத்துவ உதவிகள் செஞ்சுருக்கிறேன், ஹார்ட் சர்ஜன் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து ஒரு முறை அன்புமணி அவர்கள் ஸ்டேஜில் வச்சு சொன்னார், நான் எல்லாரையும் போய் இது பண்ணுவேன். இதில் உங்களுடைய நல்லெண்ணம், உங்களுடைய நல்ல செயல்பாடு, இது வந்து உங்களை அரசியலுக்கு உங்களை தகுதிப்படுத்தியிருக்கு நீங்கள் நம்புறீங்களா? வாங்க செய்யுங்க. ஆனால் உங்கள் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர நீங்கள் மறுபடியும் சொல்வது நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. அதுக்கு அப்புறம் வந்து மக்கள் எல்லாம் ஏற்கனவே என்ன முடிவு டிவிகேல சேர்றாங்க, அவருடைய திட்டம் அதுதான். டிவிகேவில் சேர போகிறாரு. அவர் சொல்கிறது என்ன, இப்போ வந்து நம்ம முதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார்னு எதிர்பார்த்தேன், அப்போ அம்மா தடுத்துட்டாங்க. இப்போ நான் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பார்த்ததுக்கப்புறம், அதாவது ஜாதி மதம் பணம் இதெல்லாம் இல்லாத ஒரு அரசியல் அவரால் பண்ண முடியுதுன்னு போது எங்கள் அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, நிற்க போகிறீங்க, வாழ்த்து எதிர்பார்க்குறீங்க, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்தை எதிர்பார்க்குறத வேறு வார்த்தையில் நான் வரட்டுமா அப்படின்னு எல்லாம் முடியும். நான் என்ன இப்போ அண்ணாமலை கட்சியில் சேரட்டுமா, நாம் தமிழரில் சேரட்டுமா, அல்லது வந்து அமமுகவில் நான் என்னை இணைத்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு மக்கள் கருத்து கொடுத்தா அவர் போய் சேர்ந்துருவார். அப்படி வந்து அவர் அப்படியே ஒரு கட்டமைக்கல. அவருடைய பேச்சில் வந்து அரசியலுக்கு நான் வரட்டுமா அப்படின்றதுல நான் விஜய்க்கு திருச்சி கிழக்குன்னு எதுக்கு உச்சரிக்கிறாரு? வாங்கன்னா இப்போ நாளைக்கு வரதான் போகிறாரு. இல்லை வரல அப்படின்னா மக்கள் இல்லை, அங்கே வந்து அவர் மேலே நல்லெண்ணம் இருக்குது, அதை அவர் பயன்படுத்திக்கலாம். அடுத்து அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்றத பொறுத்தான் இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு தோல்வி கூட நடக்கும், எல்லாருக்கும் எல்லா வெற்றியும் கிடைச்சிடாது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, மக்களோடு இருக்கிறீங்களா, என்ன மாதிரி செய்கிறீங்க, உங்கள் சர்வீஸை நிச்சயமாக இதன் வழியாக விரிவுபடுது. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற சர்வீஸ்ன்றது வேறு, அது கைவிட முடியாது, அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் வேறொரு லேயரில் வேற ஒரு சர்வீஸ் தான் பண்ணணும் மக்களுக்கு. அதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய உண்மையாக செயல்படுறீங்க. இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் அதுக்கு முன்னால் இருந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் மட்டோடும் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் இல்லாமலெல்லாம் இல்லை, இருக்க தான் செய்யுது. இன்றைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது, அவங்க போய் அமைச்சரவையில் பங்கேற்றுக்கிட்டாங்களா? அவங்களுடைய நோக்கம் முழுமையாக பணம் சம்பாதிப்பது மட்டும் கிடையாது அப்படின்றதுக்கு பொது உடைமை இயக்கங்கள் நம்ம கண்ணு முன்னால் இருக்கு. கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய நிச்சயமாக அவங்க வந்து அந்த காலத்தில் இந்த திமுக அமைச்சரவையில் வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கும்போது கொஞ்சம் அவர்கள் குரல் வந்து குறைந்து ஒலித்தது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோமே தவிர, சண்முகம்லாம் விட்டு வெளுத்திருக்கிறாரு. நீங்கள் என்னமோ பெரிய பொற்கால ஆட்சி நீங்கள் நடத்திட்டு இருக்கிறதாகவும் நாங்கள் என்னமோ அதுக்கு தடையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாரு. வீரபாண்டியன் ஒரு விலகினதை கூட இப்போ இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறார். அதனால் அவர்கள் வந்து அந்த மாதிரி பொது உடைமை இயக்கங்கள் இருக்குது, தனிநபர்கள் சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அரசியலில் இப்போ மணிரத்னம் இருக்கிறாரு, மணிரத்னுடைய மகன் வந்து நந்தன் பேர், அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் தான் இயங்குறாரு. அவர் வந்து அதாவது ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாக பின்னால் இயங்குறது ஒரு வகை. அந்த அமைப்பை வந்து கட்டமைச்சு அது மக்களுக்கு வந்து சர்வீஸ் முன்னால் ஃப்ரண்ட் லைனில் நின்று ஒர்க் பண்ணுறவங்க ஒரு வகை, அவங்களுக்கு பின்னால் இருந்து இயங்குறது ஒரு வகை. இது வந்து கொள்கை ரீதியாக அது வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்குது. திராவிட கழகம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியாது. அவங்க வந்து கட்சி அலுவலகத்தில் கொடுத்து கட்சி அலுவலகம் கட்சி கொடுக்கும் ஒரு சம்பளம், 1 லட்ச ரூபா சம்பளம்லாம் 25,000 கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் அதுக்கப்புறமும் கொடுப்பாங்க. பென்ஷன் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, அவர்களுடைய நிலைமை இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல்லாம் இல்லை. அதனால் அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவர் இப்படி குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இந்த மாதிரி வந்து குழம்பிக்க வேண்டியதை நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக போய் இப்படி இவர் இப்போது ஓகே நீங்கள் அரசியலுக்கு வாங்க, டிவிகேவில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க, இவர் நண்பர்னு சொல்கிறார், நல்லபடியாக செய்யட்டும். ஒருவேளை அங்கே இருக்கிற இடத்துல போய் அவர் ஸ்பேஸ் இல்லை நீங்கள் இப்போதைக்கு வேணாம் அப்புறமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? ஏங்க எவ்வளோ பெரிய பாருங்கள் கமெண்ட்ஸோடு நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன சேர்த்திக்க மாட்டிங்களா அப்படியெல்லாம் கேட்க முடியுமா? அதனால திருச்சி கிழக்கில் போட்டி வர்ற மாதிரி தான் அவர் மைண்டில் தான் வருவார். ஆமாம் வருவார். இதுலேயும் ஒரு திட்டம் இருக்குது. அவர் வந்து ஒரு பாதி கிறிஸ்துவர் அப்படின்ற அந்த அமைப்பில் அங்கே ஒரு சோசியல் ஒரு பெரிய ஏகோபித்த வெற்றி அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைக்கிறது என்ன, இப்போவே அவர் சொல்லிட்டு வராரா எனக்கு மந்திரி பதவி தயாராக தரணும்னு சொல்ல வராரா அப்படின்னு தெரில நமக்கு. அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக தான் நம்ம நினைக்கிறோம். முழு தகுதியுடையவர் தான் அவர், நம்ம வாழ்த்துவோம். சார் அவர் கிளியராக தாவேக்கால தான் பயணிக்கணும்னு சொல்ல தயங்குறது ஏன்? அந்த தயக்கத்திற்கு காரணம் லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய அமைப்போ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் மக்கள் மேடைன்னு ஒன்று அமைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பேசும்போது கூட ரஜினிகாந்த் தான் என்னுடைய தலைவர், இப்படி எல்லாருடைய அவர்களுடைய ஆதரவாளராக செயல்பட்டு இருக்கும்போது அந்த ஆதரவாளர்கள்லாம் தன்னை எதுவும் விமர்சனம் செஞ்சிடக்கூடாதுன்னு எண்ணத்தில் தான் அவர் செய்திருக்கு தோணுது. இந்த அளவுக்கு அவர் சிந்திக்கிறாரா? சிந்திக்கல, சாதாரணமாக தோணும். இது வரைக்கும் அவருக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் அவர்களுக்கு பின்புலமாக இருந்திருக்காரு, இவர் தலைவர்னு சொல்லியிருக்காரு. அதை தான் அவரும் பல இடங்களில் இப்போ குறிப்பிட்டு சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்போது லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறாரு, அதில் தலைவர்களை உருவாக்குறேன்லாம் சொல்லும் பொழுது அவர் கூப்பிட்டு சொல்லி
நம்ம செய்யாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அதனால் மக்கள் எல்லாம் என்னை அரசியலுக்கு வாங்கன்னு வரவேற்றாங்க, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சொன்னால் தட்ட முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் தொடக்க காலத்தில் அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் சுப்ராயன் ஸ்டென்ட்மேன்ட்டு ஒரு ஸ்டென்ட்மேனாக தான் அவர் வந்து ஒரு உதவியாளராக தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். நடனம் அவருக்கு இயற்கையாக வரும். அதை அப்படி இயற்கையாக வருகிற பொழுது வாய்ப்பு கேட்டு நிறைய பேர்கிட்ட நடனம் ஆடி ஒரு பணம் கொடுப்பாங்க. அதில் சரத்குமார் தான் முதல்ல 100 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னால் அப்படி நடனம் காணும்போது ஒன்றுமே பேசாமல் போயிட்டாராம். அவர் அப்படி போயிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து இப்படி ஸ்டென்ட்மேன்ட்டு இருந்து நடனம் ஆடிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் தான் சுந்தரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் சினிமா நடனத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர் அனுப்பினார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய உதவி. அவர் பண உதவி செய்யலை, தன் வாழ்க்கைக்கு விலக்கேற்றினார் அப்படின்னா. அந்த வகையில் அவருடைய ராகவேந்திரத்தை பின்பற்றுவது, அதுக்கு ஒரு தனி கதை சொல்லியிருந்தார். தன்னோட உடல்நலம் பாதிக்கும் போது ராகவேந்திரன் நான் பின்பற்றினேன். அவருக்கும் இந்த கனெக்டிவிட்டி, அப்புறம் இந்த மாதிரி தன்னுடைய தொழில் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு அவர் உதவினார் அப்படின்ற வகையில் அவர் நாளைக்கு அவங்க மனம் புண்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இதே மாதிரி ஒரு சிரஞ்சீவியும் அங்கே தெலுங்கு ஃபீல்டில் அவர் என்ட்ரி ஆகும்போது ஒரு தீபாவளியோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் ஏதோ ஒன்று நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க என்னன்னு கேட்கும்போது சிரஞ்சீவி அவர்கள் பெண் திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன செட்பேக் ஆச்சு. அப்போ அவர் இவர் வெளிப்படையாக சொன்னார், என்னுடைய குடும்ப நண்பர் அவருடைய வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நான் வந்து இதை செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த மாதிரி இவர் எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது, அதாவது ரஜினிகாந்த் குடும்பம் என்னை வந்து தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒற்றுமை அவருடைய அரசியல் வருகையை அவங்க ரசிக்கலை, அதாவது விஜயனுடைய அரசியல் வெற்றியை ரஜினிகாந்த் குடும்பம் ரசிக்கவில்லை அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. அது என்ன தான் சொன்னாலும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் இப்படி இங்கே போகிற பொழுது விஜய் நோக்கி பயணப்படும் பொழுது அதில் அவருக்கு வந்து அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இந்த குழப்பத்தை அல்லது நான் வந்து மக்கள் வரவேற்போடு நான் டிவிக்கு செல்கிறேன்ற ஒரு செயலை அவர் உருவாக்கியிருக்கு. அவரோட கமெண்ட்ஸ்லேயே பார்க்குற ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, மக்கள் கருத்து கேட்டிருக்காரு. அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தா அண்ணாமலை கருத்தை நீங்கள் வலுப்படுத்தணும் 2-3 கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த வழியாக செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் தெளிவாக திருச்சி கிழக்குன்றதை உச்சரிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறார். விஜய் நண்பர்ன்றாரு, அவங்க அம்மா அங்கே போக சொல்லிட்டான்றாங்க, இது எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவர் போக போகிறாரு. அவர் அநேகமாக இன்றைக்கி 12ஆம் தேதி இது கொல்லூர் முகாம்பிகை விஜய் அவர்கள் தரிசிச்சுட்டு நாளைக்கு வந்துடுவார். நாளைக்கே போய் அவர் நிற்க தான் போகிறாரு. அது நம்ம பார்க்கத்தான் போகிறோம். நம்ம இங்கே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறது, இந்த பதில்கள் ரஜினிகாந்த் ஃபேமிலிக்கு காட்டுறதுக்காகத்தானே தவிர அவர் நேரடியாக விஜயோடு தான் பயணிக்க போகிறார். ராகவா லாரன்ஸ் டிவிக்கு என்ட்ரின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற அரசியல் நேர்காணலுக்கு அறம் தமிழை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.